அனைத்துலக உயிரோடை தமிழ் IRC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாகானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு இழந்த வணக்கம். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் 16வது நாள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஈரான் எந்த விதத்திலும் ஓய்வதற்கு தயாரில்லை என்பதை தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதே போல் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துகின்றது, இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்றது. நாங்கள் சில விடயங்களை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்பொழுதுள்ள கள நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்கள்? நேற்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈரான் இஸ்ரேலை நான் ஸ்டாப்பாக, அதாவது ஒரு இடைவெளி கொடுக்காமல் தாக்கி இருந்தது என்று கூறினார்கள். கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 108 பேர் இஸ்ரேலில் காயமடைந்ததாக கூறுகின்றார்கள். அங்கு நெவட்டிம் ஏர்பேஸாக இருக்கலாம், மற்றது ஹைஃபா துறைமுகமாக இருக்கலாம், எலியட் துறைமுகமாக இருக்கலாம், குலோன் பகுதியாக இருக்கலாம் என்று சொல்லி இஸ்ரேலின் சென்ட்ரலாக இருக்கலாம், மத்திய பகுதியாக இருக்கலாம், தெற்கு பகுதியாக இருக்கலாம், எல்லா பகுதியும் வடக்கு பகுதியாக இருக்கலாம், எல்லா பகுதிகளிலும் வீழ்ந்து பிடித்திருந்தன ஏவுகணைகள். அதே சமயம் இஸ்ரேலின் மிகப்பெரிய ஒரு குண்டு துளைக்காத பங்கர், அவர்கள் இந்த ஷெல்டர் என்று சொல்றது, இந்த சைரன் கேட்டோன்னு மக்கள் அங்கதான் ஓடி போய் பாதுகாப்பாக ஒதுங்குறார். அந்த இடத்தை தாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த ஷெல்டர்ஸ் சேதம் என்று கூறப்படுகிறது. என்று சொன்னால் அது தாக்கப்பட்டது, அதில் பயன்படுத்தப்பட்ட வெடிமருந்து அதிகமானது. ஈரான் அண்மையில் கூறுகின்றது, தாங்கள் இனிமேல் ஒரு தொன் வெடிமருந்துள்ள ஏவுகணைகளைத்தான் இனிமேல் பாவிப்போம் என்று கூறியிருந்தார்கள். இது இஸ்ரேல். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா குவைத்தின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தாக்கப்பட்டிருக்கின்றது. 2 ஆளில்லாத ட்ரோன்கள் வீழ்ந்து வெடித்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஈராக்ல விக்டோரியா தளம் தாக்கப்பட்டிருக்கின்றது, டிப்ளமேட்டிக் சென்டர் தாக்கப்பட்டிருக்கின்றது, ஏர்போர்ட்டும் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஏர்போர்ட்டுக்கு தாக்கிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. அதே போல சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகளும் தொடர்ச்சியாக நேற்று இரவும் தாக்கப்பட்டிருக்கிறது, இன்று காலையும் தாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பல ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருக்கிறார்கள். இப்ப FPV ட்ரோன் என்று சொல்றது, அந்த ட்ரோன், அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ், அந்த ட்ரோன்ஸை தான் ஈராக்கின் எதிர்ப்பு படையினர் பெருமளவில் பயன்படுத்துவதாகவும், அது மிகவும் நவீன தொழில்நுட்பம் கொண்டது மட்டுமல்லாது அதன் ஊடாக அது எந்த இடத்துக்கு இதை தாக்குகிறார்கள் என்பதை வீடியோ மூலம் பார்க்க முடியும் என்று கூறப்படுகிறது. அதை ஈராக்கின் படையினர், அதாவது எதிர்ப்பு படையினர் மிக அதிக அளவான நவீன ஆயுதங்களை பயன்படுத்துவதாக கூறப்படுகின்றது. அப்ப ஈராக்ல இருக்கின்ற தளங்களில் இருந்து உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ் வெளியேற போவது, இத்தாலி வெளியேற போவது என்று நேற்று பேசியிருந்தோம். 5 நாடுகளை கொண்ட அந்த தளத்தில் இருக்கிறவர்கள் இப்போது தாங்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு யோசித்துக் கொண்டிருப்பதாக, அல்லது அந்த நாடுகள் தாங்கள் படையினரை வெளியேற்றுவதற்கு முயற்சி எடுப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாய் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. துபாயின் எண்ணெய் ரிஃபைனரியும் தாக்கப்பட்டிருந்தது. அதே போல ஈராக்கில் இருந்த ரிஃபைனரி தாக்கப்பட்டிருந்தது இரவு. அது பத்தி எரிந்து கொண்டிருந்தது. என்று சொன்னால் இப்ப இப்படி ரிஃபைனரிகளை தாக்கி கொண்டு வந்தால் ஹார்மோஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டா கூட இவர்களால் எண்ணெயை உடனடியாக வழங்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்க போகிறது என்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. அப்ப துபாயை தாக்கியதற்கு ஈரான் வெளிவார அமைச்சர் கூறியிருக்கின்றார் என்னன்னு சொன்னால், இந்த காக் ஐலண்ட் மீதான தாக்குதலுக்கு அவர்கள் விமானத்தை மட்டும் பயன்படுத்தவில்லை, இந்த ஹீவாஸ் என்ற ஏவுகணை, அதாவது பல்குழல் உந்துகணை செலுத்தி மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர்ஸ், அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் துபாயில் வைத்து. அதுவும் துபாயின் சென்டர் பகுதியில் வைத்து அமெரிக்க தளங்களில் இருந்து அதனை பயன்படுத்தியதாக தாங்கள் கண்டறிந்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். எனவேதான் நாங்கள் திருப்பி துபாயை தாக்கினோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்ப தொடர்ச்சியாக நடத்தப்படும் இந்த தாக்குதல்கள் அந்த நாடுகளை, இப்ப கல்ஃப் ஸ்டேட் என்று சொல்லுகின்ற அந்த கூட்டணி, 6 நாடுகளை கொண்ட கூட்டணியே இந்த பொருளாதாரத்தையும் அந்த கூட்டணியின் இயல்பு நிலையையும் முற்றாக முடக்கி வைத்திருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும்
அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் 5 ட்ரோன்கள், 10 ட்ரோன்கள், 15 ட்ரோன்கள், மற்றது ஏவுகணைகள் என்று அதை தடுப்பதிலும் அந்த வெடிப்பு இந்த காணொளிகளில் கீழ் வந்து கமெண்ட்களை எழுதுறவர்கள் கூட அந்தந்த நாடுகளில் இருப்பவர்கள் அங்கு இரவில் வெடிப்பதில் வானில் கேட்கிறதை கூட அவர்கள் இதில் பதிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பலரும் அங்கிருந்து கூறுகின்றது என்னென்று சொன்னால் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் அமெரிக்காவின் தளங்கள் மற்றது இந்த 6 நாடுகளின்றையும் துறைமுகங்கள் மற்றது அமெரிக்கான தளங்கள் அங்கிருக்கிற தளங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மக்களை அதாவது எழும்புமாறு ஈரான் நேற்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது, அங்கிருந்து வெளியேறி செல்லுமாறு. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த ஐலண்டை இதுவரை அமெரிக்கா எண்ணெய் குதங்களில் கை வைக்கவில்லை. அப்படி கை வைத்தால் இந்த தளங்களை தாக்கி அளிப்பதற்காக அவர்கள் மக்களை வெளியேற சொல்லி இருக்கிறார்கள். அதாவது போர் வந்து இன்றைக்கு 15வது நாளை கடந்து போய்கொண்டிருக்கின்றது. போர் அமெரிக்காவோ இஸ்ரேலோ இவர்கள் எதிர்பார்த்த நிலையில் இல்லை. இப்போது ஈரான் இந்த போரை நடத்துவதாகத்தான் எல்லோரும் கூறுகிறார்கள். ஹோர்முஸ் நீரிணை இந்த போரை நிர்ணயிக்கின்றது, எந்த பாதையில் செல்ல போகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. கடந்த சில நாட்களாக நீங்கள் கூறிக்கொண்டு வருகின்ற விடயங்களை கேட்கும் பொழுது அதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உடனடியாக ஊடக சந்திப்பில் பெரிய ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தார் இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு, குறிப்பாக பிரித்தானியாவுக்கு. உங்களுடைய கப்பலை அங்கே ஹோர்முஸ் நீரிணைக்கு கொண்டு வர வேண்டும், பாதுகாப்பாக கப்பல்களை கொண்டு வருவதற்கு இதுதான் ஒரே ஒரு வழி என்று கூறியிருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த வேண்டுகோளை முன்வைத்ததும் எத்தனை நாடுகள் உடனடியாக வரிசையில் வந்து நாங்கள் வருகின்றோம், கப்பலை கொண்டு வருகின்றோம், எத்தனை நாடு கையேற்றிருக்கிறார்கள் என்று கூறுவீர்களா? எந்த ஒரு நாடும் இதுவரையில் ட்ரம்பின் கோரிக்கைக்கு சாதகமாக பதிலளிக்கவில்லை. பிரித்தானியா கூறியிருக்கின்றது தாங்கள் அதை யோசித்து சொல்கிறோம் என்று. பிரான்ஸ் உடனடியாகவே மறுப்பு தெரிவித்து விட்டது, அது சரிவராது என்று. ஏனென்றால் பிரான்சும் இத்தாலியும் ஏற்கனவே ஈரானுடன் ஒரு பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். சீனா சொல்லிட்டு இருக்கிறது முதலில் சண்டையை நிறுத்தி அங்கு ஒரு அமைதியை கொண்டு வந்து நீங்கள் ஒரு அமைதியை நீங்கள் சண்டையை நிறுத்தினாலே அந்த ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும், இதுக்கு நாங்கள் கப்பலை அனுப்ப தேவையில்லை என்று சீனா நேரடியாகவே சொல்லிவிட்டது. ஜப்பான் சொல்லிவிட்டது தாங்களால் அது முடியாது என்று. தென்கொரியா சொல்லி இருக்கிறது தாங்கள் அதை வேண்டுமென்றால் தாங்கள் அதை யோசித்து சொல்லலாம் என்று கூறியிருக்கிறார்களே தவிர ஒருத்தரும் அதை சொல்லவில்லை. இப்ப பாத்தீங்கன்னா சுவிஸ் அரசு வந்து தண்ட வழியை அமெரிக்காவுக்கு மூடி இருக்கிறது. நீங்கள் போருக்கு ஈரான் போருக்கு என்றால் தண்ட பாதையை பாதிக்க வேண்டாம், சும்மா நீங்கள் போக்குவரத்துகள் மற்றது ஹியூமானிட்டேரியன் உதவிகளுக்கு பாவியுங்கள், ஈரான் தாக்குதலுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் ஸ்பெயின் அண்மையில் அமெரிக்காவின் டேங்கர் விமானங்களை அங்கிருந்து வெளியேற சொன்னது, ஈரான் சண்டையில் பயன்படுத்துவதாக இருந்தால் அங்கு வைக்க வேண்டாம் என்று. பல நாடுகளும் இப்போது சிதறி ஓடுகின்றன. ஏனென்றால் இவர்களின் முதலாவது தாக்குதல் வந்து மிக பாரிய தோல்வியில் முடிந்தது வந்து இப்ப நாடுகள் அதுக்கு உள்ளுக்கு செல்வதற்கு அஞ்சுகிறார்கள். மற்றது அவர்களுக்கு ஒன்று பிராக்டிக்கலாக இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது என்பது கடினம் என்றது அவர்களுக்கு தெரிகிறது. உங்களுக்கு தெரியும், நேற்று ட்ரம்ப் தான் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு கூட $20 பில்லியன் தருவதாக உறுதியளித்திருந்தார். அதை விட இன்னொரு மிரட்டலை விட்டிருந்தார், ஹோர்முஸை தொடர்ந்து நீங்கள் மூடி வைத்திருந்தால் நாங்கள் ஹாக் ஐலேண்ட் தீவை தரமட்டமாக்குவோம் என்று. ஆனால் அதற்கு பதிலடியாகத்தான் ஈரான் சொல்லிவிட்டது, ஓகே அதை தரமட்டமாக்குவீர்கள் என்று சொன்னால் சுத்தவர இருக்கிற இந்த அத்தனை துறைமுகங்களும் சாம்பல் மேடாகும் என்று கூறி பிற்பாடுதான் ஈரான் சொன்னது அந்த துறைமுகங்களுக்கு அருகில் இருக்கிற மக்களை வெளியேற சொல்லி. அதோட அந்த ஹாக் தீவை தாக்குவதை அவர்கள் ஒத்தி வைத்து விட்டார்கள். இப்போது இஸ்ஃபகான் பகுதியில் தான் தாக்குதல் நடைபெறுகிறதே தவிர அதில் இருக்கிற எண்ணெய் வளங்களை தாக்குவதை நிறுத்திவிட்டார்கள். அப்ப ஹோர்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரையில், நீரிணையை பொறுத்தவரையில் அங்கு இப்போது எந்த ஒரு கப்பலும் இப்போது அதை கடந்து செல்வதாக இல்லை. ஈரான் ஊடகவியலாளர்கள் சென்று அந்த இடத்தை படம் பிடித்து போட்டிருக்கிறார்கள் காணொளியில். அங்கு
நிற்கின்ற கப்பல்களுக்கு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்ஜினை ஓஃப் பண்ணி விட்டு தான் நிற்க வேண்டும், இயந்திரம் இயங்கக்கூடாது. இயந்திரம் இயங்குகின்ற கப்பல்களுக்கு இயந்திரத்தை இயங்க வைக்கிற கப்பல்கள் மீது ஏவுகணைகள் வந்து விழுவதாக அல்லது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் வந்து விழுவதாக அவர்கள் அங்கு கூறியிருக்கிறார்கள். அப்ப முற்று முழுதாக முடக்கப்பட்டு வந்து மட்டுமல்லாது அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் அந்த நீரிணை இருக்கின்றது. இப்ப இந்த நீரிணை தான் இப்போது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது இந்த அமெரிக்காவின் போருக்கு. இப்ப இந்தியா கூட உங்களுக்கு தெரியும், அயத்துல்லா ஹமானியின் மரணத்துக்கு பிறகு 5 நாட்களுக்கு பிறகுதான் அந்த கொண்டோலன்ஸ் புக்ல கூடி அவர்கள் தங்களோட இடங்களை எழுதியிருக்கிறார்கள். அதுக்கு முதல் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. இவன் அந்த கப்பலை கூட அடிப்பதற்கு அவர்கள் இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கு அமெரிக்கா என்ற நீர்மூழ்கி கப்பலை அனுமதித்திருந்தனர். ஏன் என்று சொன்னால் அவர்கள் யோசித்தது முதலாவது தாக்குதலுடன் அந்த தலைமை பீடம் முற்றாக அழிந்துவிடும். அதற்கு பிறகு வருகிறது புதிய அரசு, அமெரிக்கா சார்பான அரசு. அப்ப அந்த அரசோட நாங்கள் ஒரு டீலை வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக இந்தியா முற்று முழுதாக மூடிவிட்டது ஈரானுடனான தொடர்புகள். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. எனவேதான் இப்ப 5 நாள் நினைக்கிறேன் 10 நாளைக்கு பிறகுதான் மோடி வந்து ஈரான் அதிபருடன் தொலைபேசியில் பேசியிருந்தார். ஜெய்சங்கர் பிறகு 3 தரம் ஈரான் வெளிவிவகார அமைச்சரை தொடர்பு கொண்டிருந்தார். அப்ப இதுல இருந்து இப்ப அவர்களுக்கு இது ஏன் நான் கூறுகிறேன் என்று சொன்னால், இப்போது அவர்களுக்கு விளங்கி விட்டது எல்லோருக்கும் இந்த ஈரான் அரசு விழப்போவதில்லை. இப்ப நாங்கள் மீண்டும் ஈரான் தற்போதைய அரசுடன் தான் ராஜதந்திர உறவுகளை பேண வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றது. அதைத்தான் இந்த நாடுகள் இந்த கப்பலை அனுப்புவதற்கு இந்த நாடுகள் சொன்ன மறுப்புகளும் அதைத்தான் காட்டுகின்றன. அதே சமயம் நீங்கள் இன்னொன்றும் என்னென்று சொன்னால், ஜப்பான் அனுப்ப முடியாது என்றால் நேற்று ஜப்பான் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோன் என்று சொல்கின்ற கடற்பகுதியை நோக்கி நோர்த் கொரியா 10 ஏவுகணைகளை ஏவி இருக்கிறது. அப்ப அதுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், தென் கொரியாவில் இருந்து இந்த தாட் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை அகற்றியதும் ஜப்பான் இப்போது பொருளாதாரத்தால் பாதிக்கப்படுவது இந்த வட கொரியா அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது என்று சொல்லி ஜப்பான் இந்த போருக்குள் இழுபடுமாக இருந்தால் இந்த அங்கால ஜப்பானுக்கு வட கொரியாவாலும் ஒரு நெருக்கடி வரும் என்பதால் எல்லோரும் பேசாமலேயே இருக்கத்தான் இதில் யோசிக்கிறார்கள். இன்னொரு விடயம் அவதானித்தேன், இது தொடர்பாக நீங்கள் ஒரு தெளிவு தாருங்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய குண்டு வீசும் விமானம் இருக்கிறது. அந்த குண்டு வீசும் விமானத்தை வானில் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே எண்ணெயை விமானத்துக்கு நிரப்பக்கூடிய ஒரு வசதி உள்ள விமானம் இருக்கின்றது. அந்த 5 விமானங்கள் விழுந்தது தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள். ஒரு விடயம் என்ன என்றால், இப்ப அந்த 5 விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதா அல்லது ஃப்ரெண்ட்லி ஃபயரில் போனதா அது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த 5 விமானங்களும் விழுந்த பின்பு அமெரிக்காவுடைய தாக்குதல்கள் குறைந்திருப்பது போல் தெரிகின்றது. நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதிலிருந்து ஏதாவது உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதா? அவர்கள் ஈரான் போர் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்றது, போரியல் வியூகம் வந்து எல்லோரையும் வியக்க வைத்திருக்கிறது. அவர்கள் எப்படி அதை கொண்டு போகிறார்கள். ஆனால் அது ஈரான் மட்டுமென்று நாங்கள் கூற முடியாது. ரஷ்யாவும் சீனாவும் அதற்குள் இருக்கிறார்கள். ரஷ்யா தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகிறது, சேட்டலைட் ரியல் டைம் சேட்டலைட் படங்களை வழங்குகிறது, அதை சீனாவும் வழங்குகின்றது. மற்றது ஆயுதங்களை வடிவாக ஒழுங்கமைக்கிறார்கள். நாங்கள் முதல் இந்த காணொலிங்கிற இலக்கு இந்த ILC காணொலியில நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது சிரியாவின் அதிபர் சிரியா விழும்போது ஏன் ரஷ்யா பேசாமல் இருந்தது? அப்போ நாங்கள் ஒன்றை கூறியிருந்தோம், இன்னொரு போருக்காக அவர்கள் வெயிட் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் இதுக்குள் போகக்கூடாது. இன்னொரு பெரிய போருக்காக உடனடியாகவே சிரியாவிலிருந்து அசாத்தை வெளியேற்றி ரஷ்யாவுக்கு கொண்டு போய்விட்டு அதை அப்படியே விட்டு விட்டார்கள் என்றால் அந்த போரை இன்னொரு நாளைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இதே போலதான் சூரிய கதிர் நடவடிக்கை இடம்பெற்ற போது யாழ்ப்பாணத்துல வந்து அப்ப இயக்கத்திட்ட இருக்க 120 மில்லிமீட்டர் மோட்டர் பெரிய அப்ப ஆட்லர் இருக்கவில்லை. அப்ப அதுல வந்து அவர்கள் பாவிச்சது 2 ஷெல் தான் அடிச்சு போட்டு அவர்கள் கொண்டு போட்டார்கள் தண்ணிக்கு. அப்ப எல்லாரும் கூறியவர்கள் ஏனாயிட்டார், அவர்கள் இன்னொரு சமருக்கு அதை தயார்படுத்தி வைத்திருந்தார்கள். அதுதான் முல்லைத்தீவு சமர். அதுலதான் ஆட்லரியை எடுத்தார்கள்.
அதே போலதான் சிரிய போரில் ஏன் ரஷ்யா பின்வாங்கியது என்று சொன்னால் அவர்கள் இன்னொரு பெரிய போருக்காக அந்த போரை இன்னொரு நாளைக்கு ஒத்தி வைச்சார்கள். இப்ப பாருங்கள், மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்கா தோல்வியடைந்தால் சிரியா ஆட்டோமேட்டிக்கா விழும், போர் இல்லாமலே விழும். ஏனென்றால் சிரியாவின் அரசு அமெரிக்கா சார்பாகத்தான் இருக்கிறது, இஸ்ரேல் அமெரிக்கா சார்பாக. ஈரான் போரில் இவர்கள் வெற்றி பெற்றால் சிரியாவை போர் இல்லாமல் அவர்கள் கைப்பற்றி விடுவார். அதுக்காக அவர்கள் தங்கள் பலங்களை சிதறடிக்க தேவையில்லை. அதே போலதான் இந்த டேங்கர் விடயத்தையும் பார்த்தால் அவர் திட்டமிட்டு வடிவாக செய்கிறார்கள். என்றால் ஈரான் தற்போதைய குண்டு வீச்சில் முக்கிய பங்காளி போர் விமானம் இல்லை, போர்க்கப்பல் இல்லை, இந்த டேங்கர்கள் தான். ஏனென்றால் டேங்கர் எரிபொருள் நிரப்பாமல், அதுவும் டேங்கர் கரெக்டான இடத்துல நிற்கணும். இப்ப ஜெர்மனியில் இருக்கிற டேங்கர் இங்கே போற விமானத்துக்கு நிரப்ப முடியாது. அங்க என்னென்ன இந்த F-16 F-15 எல்லாம் குறுந்தூர குண்டுவீச்சு விமானங்கள். அவர் 700 கிலோமீட்டர் ரேஞ்ச் என்று சொன்னா 2000 கிலோமீட்டருக்கு போகணும்னு சொன்னா இடையொருக்கா எரிபொருள் நிரப்பத்தான் வேண்டும். அமெரிக்கா விட்ட கிட்டத்தட்ட 470 KC-135 டேங்கர்ஸ் இருக்கு. ஆனால் அவர் ஸ்டெல்த் விமானங்கள் இல்லை, பழைய விமானங்கள். இப்ப KC-46 என்றதை ஸ்டெல்தா தயாரிக்க வழிகிட்டவர்கள், அது நிதி நெருக்கடி காரணமாக அது பிற்போடப்பட்டிருக்கிறது, இன்னும் பாவனைக்கு வரவில்லை. அப்ப இதில் கிட்டத்தட்ட 7 டேங்கர்ஸை ஒரே இரவில் 2 நாள் இடைவெளியில் தாக்கி இருக்கிறார்கள். ஒன்று, அதாவது மார்ச் 13ஆம் தேதி 2 டேங்கர்கள் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. அதை சுட்டு வீழ்த்தியதை CIA முன்னாள் அதிகாரி லாரி ஜோன்சன் உறுதிப்படுத்தியிருந்தார், ஏவுகணையால் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று சொல்லி. ஆனால் 2வது சேதமடைந்தது. அதற்கு அடுத்த நாள் இந்த சவுதி அரேபியாவின் சுல்தான் ஏர்பேஸில் வைத்து 5 டேங்கர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அவை அழிவடைந்ததாகத்தான் கூறுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த டேங்கர்களை அவர்கள் நிறுத்தி வைத்த இடம் பார்த்தால் ஹேங்கர்ஸ் இல்லை, பாதுகாப்பு இல்லை. இப்ப உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவின் குண்டுவீச்சு விமானங்களை உக்ரைன் தாக்கிய போது எல்லாரும் கூறினார்கள் எல்லாம் ரோட்டில் தான் நிறுத்தியிருந்தார், அதாவது ரன்வேல தான் நிறுத்தியிருந்தபடியே ஹேங்கர்ஸ் இல்லை என்று சொல்லி ஏன் அப்படி வைத்திருந்தார்கள். அதே நிலைமைதான் இங்கேயும், எல்லாம் வெளியில் தான் நிறுத்தியிருந்தது. அதை சீனாவின் சேட்டலைட் இந்த சண்டை துவங்குவதற்கு முதலே படம் எடுத்து போட்டிருந்தது. 16 டேங்கர்ஸ் சுல்தான் ஏர்பேஸிலையும் 16 டேங்கர்ஸ் அல் உதய் ஏர்பேஸ் கட்டாரிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதற்கு ஆதரவாக 3 E-3 என்ற ஏர்லி வார்னிங் சிஸ்டம் உள்ள அப்காஸ்ட் ரக விமானங்களை நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த 16 விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட இடம் மீதுதான் தாக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 டேங்கர்ஸை இழந்திருக்கிறார். அமெரிக்கா இப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் டேங்கர்ஸையும் விமானங்களையும் இழந்த போர் இதுதான் அண்மை காலத்தில் முதலாவது என்று நினைக்கிறேன். என்றால் பேர்ல் ஹார்பர்ல இடம்பெற்றதுக்கு பிறகு இப்ப வியட்நாமில் கூட பல விமானங்கள் இழக்கப்பட்டது. இப்படி குறுகிய நேரத்தில் உலகத்தை இழந்தது இதுதான் முதல் தடவை என்று கூறுகிறார்கள். இப்ப ஈரான் முழு டேங்கர்ஸையும் அடிக்க தேவையில்லை. டேங்கர்ஸ் எண்ணிக்கையை குறைத்து விட்டாலே அவர்களால் அந்த அடிக்கடி எண்ணெய் நிரப்ப முடியாது. எண்ணெய் நிரப்ப முடியாது என்று சொன்னால் விமானங்கள் அடிக்கடி குண்டு வீச்சுக்கு வர முடியாது. இப்ப ரஷ்யா டுடே ஒரு செய்தியை போட்டிருக்கிறது, இஸ்ரேல் F-15 ரக விமானம் ஒரு மைரலையில் தப்பி இருக்கிறது, ஈரான் விமான எதிர்ப்பு ஏவுகணையில் இருந்து என்று கூறியிருக்கிறார்கள். அது அடிபட்டு இருக்கிறது, ஆனால் தப்பி அவர்கள் விமானத்தை தரையிறக்கி விட்டார்கள் என்று ரஷ்யா டுடே போடுகிறார். ரஷ்யா டுடே அது முக்கிய ஊடகம் ரஷ்யா. அவர்கள் போடுகிறார்கள் என்று சொன்னால் விமானிகளுக்கு இருக்கின்ற பயம், அவர்கள் விடுகின்ற அவர்கள போக்கஸ் சிதறுவது, அவர்கள் விடுகின்ற தவறுகள் தான் இதற்கு காரணம். வருகின்ற நாட்களில் விமானங்கள் விழக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. சீனாட்ட இருக்கிற PL-17 ரக ஏர் டு ஏர் மிசைல்ஸ் 500 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டு, அதுதான் உலகத்திலே அதிக தூர வீச்சு கொண்டது, பெஸ்டான மிசைல்ஸ். அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அதை விட ரஷ்யாட்ட R-37M என்றது 400 கிலோமீட்டர் அல்லது 40 N-36 என்றது 400 கிலோமீட்டர். இந்த ரஷ்யாண்ட R-37M ஈரான்கிட்ட இருக்கிற ஈரான் Su-35க்கு பொருத்துவதற்காக ஈரான் பேச்சுக்களில் கடந்த வருடம் நடத்தி கொண்டிருந்தது வாங்குவதற்கு. வாங்கினார்களோ ரஷ்யா கொடுத்தார்களோ என்று தெரியவில்லை. அதை இப்ப ஜாக் என்ற ஈரான் Su-35 விமானத்தை ஓடுவதற்கு முதல்
அதற்குரிய பயிற்சி விமானம் ஒன்று இருக்கிறது, அதை மோடிஃபை பண்ணலாம். அப்ப அதை கொண்டு அண்மையில் இந்த ஏவுகணையை சுட்டார்கள், அமெரிக்கா விமானத்தின் மீது சுட்டார்கள் என்று கூட சொல்லப்பட்டது. ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. அப்ப என்னென்னு சொன்னால், நீங்கள் சொன்னது போலதான் இந்த டேங்கர்ஸ் இழப்பு அவர்கள் துல்லியமாக செய்கிறார்கள். 10 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்துவதை விட 5 டேங்கர்ஸை சுட்டு வீழ்த்தி விட்டால் பெருமளவான குண்டு வீச்சுகளை அவர்களால் நடத்த முடியாது. எனவேதான் இப்ப பிரித்தானியாவிலிருந்து சென்று B-52 B-2 ரக கனரக குண்டு வீச்சு விமானங்களை பயன்படுத்துகிறார்கள், நீண்ட தூர குண்டு வீச்சு விமானங்களை. நன்றி சிறப்பு அரசர்களே, அந்த விடயத்தை அலசி ஆராய்ந்து தந்திருக்கிறீர்கள், நன்றி. இனி உங்களுக்கு தெரியும், புத்திஜீவிகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் எல்லோருமே நல்ல நல்ல நிறைய கருத்துக்களை ஆய்வுகளை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் பிரித்தானியா லண்டனில் உள்ள கிங்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு பேராசிரியர் விரிவுரையாளர் அமெரிக்கா தன்னுடைய தந்திரோபாயத்தை மாற்றி இருப்பதாக, அந்த வியூகத்தை மாற்றி இருப்பதாக கூறுகிறார். அவர் என்ன கூறினார்? அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது அமெரிக்காவின் முதலாவது திட்டத்திலிருந்து அமெரிக்கா பின்வாங்கி இருக்கின்றது. அதாவது இப்போது அமெரிக்காவின் திட்டம் என்னென்று சொன்னால், ஈரானுக்கு கடுமையான இழப்புகளை ஏற்படுத்துவது, அங்கு ஆட்சி மாற்றத்தையோ அல்லது ஏவுகணை தொழில்நுட்பத்தை குறைப்பதையோ அல்லது அவர்களின் போரிடும் வலுவை குறைப்பதையோ அல்லது அணு ஆயுதத்தை இல்லாமல் செய்வதையோ இல்லாது விட்டு அமெரிக்கா அவர்களின் இராணுவ பலத்தை குறைப்பது. இப்ப ட்ரம்ப் கூறியிருந்தார் நேற்று, ஈராட்ட 100% இராணுவ பலத்தை குறைத்து விட்டேன். அதே கீழே அதிலே எழுதியிருக்கிறார், இருந்தாலும் ட்ரோன் ஏவுவதையும் ஏவுகணைகளையும் அவர்கள் இன்னும் வச்சிருக்கிறார்கள் கீழே எழுதியிருக்கிறார். அதுக்கு கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்கிறார், அப்படி என்றால் 100% அளிக்கையிலேயே உண்டு, அப்படித்தானே இந்த இது போகுது. அப்ப இவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இது அமெரிக்காவின் தற்போதைய வியூகம் ஸ்ட்ராட்டஜி என்றது மாறிவிட்டது, இழப்பை ஏற்படுத்தினால் போதும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். அது இஸ்ரேலுக்கு ஒரு சமயங்களில் நன்மையாக இருக்கலாம். ஈரான் படைத்துறை ரீதியாக பலவீனமாக இருக்கிறது, ஆனால் அமெரிக்காவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பேக்ஃபயராகத்தான் முடியும், ஒரு தீமையாகத்தான் முடியும். ஏனென்று சொன்னால், அமெரிக்கா இந்த தாக்குதலில் அதன் கூட்டணி நாடுகள், அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற கூட்டணி நாடுகளில் தன் இமேஜை இழந்து விட்டது. அது மட்டுமல்லாது உலக நாடுகளும் இதை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றன. அப்ப இதுல அமெரிக்கா எப்படி இந்த போரை கேண்டில் பண்ணுகிறது, ஒரு போரை ஆரம்பித்தார்கள், இப்போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையில் நிற்கிறார்கள், அதிலிருந்து வெளியேற முடியாத நிலையில் நிற்கிறார்கள் என்று போது இது இஸ்ரேல் ஈரான் பலவீனப்படுத்துவது இஸ்ரேலுக்கு ஒரு சமயங்கள் உதவியாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு இது பாதகமாக முடியும் என்றதைத்தான் அந்த வார் ஸ்டடீஸ் தொடர்பான பேராசிரியர் கிங்ஸ் காலேஜ் பிரித்தானியாவில் இருக்கிறார், அதில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்திருக்கிறார். போரே ஆரம்பிக்கும் பொழுது ஆட்சி மாற்றம், ரெஜிம் சேஞ்ச் என்று சொன்னார்கள். அதன் பின்னர் சொன்னார்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார்கள். அதற்குள் ஒரு ஊடகம் கூறுவதை நீங்கள் forget regime change, how about behavior change என்று நீங்கள் அன்று சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இப்படி எத்தனையோ சேஞ்சஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிச்சயமாக ஆத்திரம் அடைவதும் எரிச்சலாகவும் அவர் ஊடகங்களுக்கு முன் பேசும் பொழுது கோபம் அடைவதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஊடகங்கள் மீது பாய்ந்து விழுந்த செய்தியையும் நான் பார்த்திருந்தேன். CNN கூட சில விடயங்களை உண்மைத்தன்மையோடு வெளிப்படுத்தி இருக்கின்றது போல் தெரிகின்றது. CNN கூறிய விடயத்தை நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? CNN கூறியதற்கு முதல் நியூயார்க் டைம் மீது ட்ரம்ப் மட்டும் பாயவில்லை, வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளரும் பாய்ந்திருக்கிறார். என்னென்றால், இந்த நியூயார்க் டைம் ஈரானின் ஊடகமாக செயற்படுகிறது என்று சொல்லியும் அமெரிக்காவை தோற்கடிப்பதற்கு நியூயார்க் டைம் படாத பாடுபடுகிறது என்றும் அவர் பேசியிருக்கிறார். அதே நேரம் CNN சொல்லி இருக்கின்றது, CNN ஒரு 7 காரணங்களை முன்வைத்திருக்கிறது ஏன் ட்ரம்பின் இந்த போர் தோல்வியடைந்ததற்குரிய காரணம் என்று போட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் முடிவை எடுத்து விட்டார்கள், தோல்வியடைந்து விட்டது என்ற முடிவை எடுத்தது போன்றதான் தெரிகிறது. அவர்கள் போட்டிருக்காங்க, முதலாவது காரணம் உடனடியாக வெற்றியை இவர்களால் எடுக்க முடியவில்லை. அதாவது தாக்குதல் இடம்பெற்ற உடன் ஒரு ஆட்சி மாற்றம், வெனிசுலாவில் உடனடியாக, அதைத்தான் நான் இந்தியாவையும் சொன்னேன், இந்தியாவும் அதுக்குத்தான் பார்த்துக் கொண்டது. உடனடியான ஆட்சி மாற்றம் புதிய அரசுடன் தாங்கள் ஒரு டீலை போடலாம், இது பழைய அரசு தேவையில்லை, இப்போ பழைய அரசோட கலைக்க வேண்டிய நிலை வந்துட்டு. அதுதான் முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், இந்த ஹோர்முஸ் நீரிணை, அதை இவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று போட்டிருக்கிறது.
மூன்றாவது போட்டு வருகிறார்கள் புது தலைவர் என்ற நியமனம். இவர்கள் புது தலைவராக மகனை போடுவார்கள். அதுவும் அதாவது முந்தைய இருந்தவரை விட இவர் மோசமாக வர போகிறார் என்றதை இவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று போட்டிருக்கிறது. இதே ஊடகம் தான் போட்டிருந்தது என்று சொன்னால், அந்த ட்ரம்ப் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் பலர் சாஃப்டான போக்குடையவர்கள், அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உதவி இருப்பார்கள், ஏன் அவர்களை கொன்றார்கள் என்று கூட போட்டிருந்தார்கள். அடுத்ததாக போட்டிருக்கிறார்கள், அதாவது இந்த போரின் கோல் என்று சொல்றது, போரின் நோக்கம் அமெரிக்காவின் வேறையாக இருக்கிறது, இஸ்ரேலின் வேறையாக இருக்கிறது. மற்றது இந்த உலகத்தில் அதிகரித்து வருகின்ற 5வது காரணம் அவர்கள் கூறுகிறார்கள், உலகத்தில் அதிகரித்து வருகின்ற எரிபொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவது. அப்ப இதுல அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இதுல மற்றது இந்த அணு ஆயுதம் தொடர்பாக இவர்களால் அதில் ஒரு உடன்பாட்டுக்கும் வர முடியவில்லை, அதை கைப்பற்றவும் இவர்களால் முடியவில்லை. இப்போது விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைக்கு விளந்து விட்டார்கள் என்றது 6வதாக போட்டிருக்கிறார்கள். மற்றது 7வதாக போட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கே தெரியுதில்லை தாங்கள் எதை வெற்றி எதை தோல்வியாக அல்லது எதை வெற்றி என்று எடுப்பதென்றது அமெரிக்காவுக்குள் குழப்பம் வந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இப்ப இந்த 7 காரணங்களையும் CNN போட்டிருக்கிறது. இப்ப CNN இனி ட்ரம்பின் இருந்து தப்ப முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்று சொன்னால், ட்ரம்பை அவர் தோல்வி அடைந்தது என்று யார் கூறினார் அவருக்கு பிடிக்காது. இல்ல, ஏற்கனவே அவர் CNN ஒரு ஃபேக் ஊடகம்னு தான் சொல்லியிருந்தார். அப்படித்தான். நன்றி அரசர்களே. திட்டமில்லாமல் தொடங்கிய போரை எவ்வாறு நிறுத்துவதென்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நீங்கள் கூறுகின்ற விடயத்திலிருந்து என்னுடைய அனுமானம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், ஆனால் யார் அதை முடிவு செய்ய போகிறார்கள் என்பதுதான் பெரிய ஒரு கேள்வியா இருக்கின்றது, $1 பில்லியன் கொஸ்டினாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் விடயங்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.